ஹாய் ஹைஸ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு கியூட் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய கைண்ட் ரிக்வஸ்ட், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இந்த ட்ராமாவுடைய ஸ்டார்டிங்லேயே காலேஜ் படிச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோயின் ஆனாவை தான் காமிக்கிறாங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதுவும் ட்வின்ஸ் பேபியா. அதனால ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ண வேணான்னு டிஸ்கன்டினியூ பண்ண வந்திருக்காங்க. அவங்க காலேஜ் பிரின்ஸ்பாலும் வயிற்றுல வளர இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு கூட உனக்கு தெரியாதுமா, உனக்கு என்ன பிரைட்டான ஃபியூச்சர் இருக்கு, இந்த மாதிரியான குழந்தைங்களுக்காக உன் வாழ்க்கையை வீணாக்கிக்கிறதுன்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோயின் அவங்க சொல்கிறத எதையுமே கேட்காம, எனக்கு என் வயிற்றுல வளர இந்த குழந்தைங்க தான் முக்கியம், என் குழந்தைங்களுக்காக நான் எதை வேணாலும் கிவ் அப் பண்ண தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அப்படி வரும்போது தான் ஹீரோயின் எப்படி ப்ரெக்னென்ட் ஆனாங்க, அவங்களுக்கு என்ன நடந்ததுங்கிறத காமிக்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது ஸ்டடீஸோடைய செலவுக்காக பார்ட் டைமாக டெலிவரி ஜாப் பார்த்துட்டு இருப்பா. ஒரு நாள் டெலிவரிக்காக ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது அங்கே யாரோ ஒரு பர்சன் ஹீரோயினை உள்ள பிடிச்சி இழுத்து, உனக்கு நான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே தப்பா நடந்திருக்கான். இப்போ ஹீரோயினும் அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது என் பேரண்ட்ஸ் என்னை விட்டுட்டு இறந்து போயிட்டாங்க, உங்களுக்கு எனக்கு இருக்கிறது நான் மட்டும்தான், கண்டிப்பா உங்களை நான் நல்லா வளர்ப்பேன்னு சொல்லி அவங்க குழந்தைகிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா நாட்களும் போகுது. ஹீரோயினும் அந்த ரெண்டு குழந்தைங்களும் வயிற்றுல வச்சுக்கிட்டே ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கிற எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருக்கா. அதோட லேபர் பெயின் வருது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ரெண்டு குழந்தைங்களையும் பெற்று எடுக்கிறாங்க. இப்படியே கட் பண்ணா 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. குழந்தைங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்காங்க. ஸோ ஹீரோயினும் அவங்க வேலைக்கு போற இடத்துக்கு குழந்தைங்களையும் கூட்டிட்டு வந்து வெளியிலே உட்கார வச்சுட்டு, அம்மா போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வர வரைக்கும் ரெண்டு பேரும் சமத்தா இங்கே தான் உட்காந்துருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது, வேலை முடிச்சதுக்கு அப்புறம் அம்மா வந்து உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ குழந்தைங்களும் ரொம்ப கியூட்டா, நீங்க போயிட்டு வாங்கம்மா, நாங்க பத்திரமா சமத்தா இங்கே இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் உள்ள போக இந்த ரெண்டு குழந்தைங்களும் என்ன பண்றாங்கன்னா, அம்மா அப்பாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு நமக்காக தானே வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம போயிட்டு அவங்களுக்கு கிளீனிங் ஒர்க் எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம், அவங்களுக்கே தெரியாம விண்டோஸ் எல்லாம் கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ல கேப் மாதிரி பண்ணி அதை தலையில போட்டுக்கிட்டு இவங்க ஒரு பக்கம் கிளீனிங் வேலைக்காக உள்ள போறாங்க. இந்த பக்கம் அந்த ரெஸ்டாரண்ட்குள்ள ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் மேனேஜர் கிட்ட கண்டிப்பா எனக்கு இந்த வேலை வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஆல்ரெடி அங்க வேலையே இல்லை போல, அதனால இன்னைக்கு வேலை இல்லைமான்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அந்த மேனேஜர் லேடியும் ரொம்பவே நல்லாங்க போல. அது மட்டும் இல்லாம ஹீரோயினை பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. எனக்கு தெரியுமா, ஒரு 2 குழந்தைங்களுக்கும் ஆஸ்துமா இருக்கு, குழந்தைங்களுடைய மெடிக்கல் செலவுக்காக தான் நீ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்கிறது. ஆனா நான் என்னமா பண்றது, நீயே பாரு, இன்னைக்கு இந்த ரெஸ்டாரண்ட்ல வேலையே இல்லை, உனக்கு வேணா நான் பணம் கொஞ்சம் தரமான்னு சொல்லிட்டு பணமும் எடுத்து கொடுக்க போறாங்க. ஆனா ஹீரோயின் அதை வாங்கிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆல்ரெடி நீங்க என் குழந்தைங்களுக்காக நிறையவே ட்ரெஸ் திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க, அதுக்கே நான் உங்களுக்கு என்ன கைமாறு பண்ண போறேன்னே தெரியல, இதுல பணம்லாம் தேவையில்ல மேடம் சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோவும் வராரு. என்ன இங்க சத்தம் என்னாச்சுன்னு வந்து கேட்கும் போது மேனேஜர் லேடியும் ஹீரோ கிட்ட, மிஸ்டர் ஈச்சன் இவங்க பேரு ஆனா சிங்கிள் மாதரா 2 குழந்தைங்களை வச்சுட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலை கேட்டு வந்திருக்காங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி நம்ம ரெஸ்டாரண்ட்மே அவங்களுக்கு ஏற்ற வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது உடனே ஹீரோவா ஒரு பாக்கெட்ல இருந்து ஒரு கார்டு எடுத்து ஹீரோயின் கிட்ட நீட்டி, நாளைக்கு இந்த ஹோட்டலுக்கும் குழந்தைங்களை கூட்டிட்டு வா, உனக்கு வேலை கிடைக்குன்னு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கு ஹீரோயினும் தேங்க்யூ சொல்லிட்டு அந்த கார்டை வாங்கிக்கிறாங்க. ஹீரோவும் மேனேஜர் லேடி கிட்ட, என் பேரண்ட்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களான்னு கேட்க, அதுக்கு மேனேஜர் லேடியும் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு, ஆனா அடா பண்றதுக்கு தான் குழந்தைங்களே இல்ல, நானும் எல்லா ஹோமுக்கும் போய் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுதான் சான்ஸ்ன்ட்டு ஹீரோ கிட்ட, நீங்க மட்டும் காலாகாலத்துல ஒரு மேரேஜ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்நேரத்துக்கு 5 வயசுல ஒரு குழந்தை இருந்திருக்கும், நானும் உங்க பேரண்ட்ஸ்க்காக பயந்து அடா பண்றதுக்கு குழந்தைங்களை தேடி ஹோமுக்கு போக வேண்டிய அவசியம் வந்திருக்காதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் வாய முடுங்கன்னு சொல்லிட்டு போகும்போது இந்த பக்கம் குழந்தைங்களை தான் காமிக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றங்கிற பேர்ல ஒரு பக்கமா இவங்க விண்டோஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த பக்கம் ஹீரோடைய பேரண்ட்ஸுமே அங்க வந்துடுறாங்க. ஹீரோயின் குழந்தைங்களுக்கு எப்படி ஆஸ்துமா இருக்கோ அதே மாதிரி ஹீரோடைய அப்பாவுக்குமே ஆஸ்துமா இருக்கு, இன்ஹேலர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்பவே கோவப்பட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோயினா கல்யாணம் பண்ணிக்காம குழந்தை பெற்றுக்காம இருக்காங்க இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி கோவப்பட்டு இருக்காரு. இந்நேரத்துக்கு நீ கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றிருந்தீங்கன்னா எனக்கு ஒரு கிராண்ட் சன் வந்திருந்தானா, இந்த வயசுல நாங்க எதுக்காக ஆஃபனேஜா போயிட்டு குழந்தைங்களை தத்தெடுக்க பார்த்துட்டு இருக்க போறோம், எல்லாம் என் தலை எழுத்து, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க, ஒரு குழந்தைய பெற்றுக்கோன்னு சொன்னா உன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தா அந்த பொண்ணை தான் கண்டுபிடிச்சு அவளை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு நீயும் இத்தனை வருஷமா வளர்த்திட்டு இருக்க, கடைசியில அந்த பொண்ணையும் என்ன கண்டுபிடிச்ச பாடு இல்ல, ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோடா, உன்னுடைய 30 வயசுக்குள்ள நீ குழந்தை பெற்றுக்காமலே இருந்தீனா உன்னுடைய அப்பா என்னுடைய உயிருக்கு தான் ஆபத்து, இது நம்ம தலைமுறை நடந்துட்டு இருக்கு, தயவு செஞ்சு ஒரு குழந்தை பெற்றுக்கோ, இல்லைன்னா இன்னும் 1 வருஷம் மட்டும் தான் நான் உயிரோட இருப்பேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோவும் எதுக்குப்பா அப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும் போது இந்த பக்கம் ஹீரோயின் குழந்தைங்க விண்டோஸை கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, கால் இடறி 2 குழந்தைங்களையும் இவங்க வர நேரமா பார்த்தா கீழே விழ போறாங்க. அப்ப கரெக்டா ஹீரோடைய அப்பா தான் அந்த பையனை கேட்ச் பண்றாரு. குழந்தைங்களை பார்க்கவும் 2 பேருக்கும் அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு. அதுலயும் என்ன கண்ணா என்ன மூக்கு, சின்ன பிள்ளையா இருக்கும் போது என் பையன் ஈச்சன் எப்படி இருந்தானோ அப்படியே எக்ஸாக்டா இருக்காங்க, கடவுள் தான் இந்த பேர குழந்தைங்களை எங்களுக்காக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி செம்ம சந்தோஷமா இருக்காங்க. குழந்தைங்களும் கீழே இறங்கி ரொம்ப
ரொம்பவும் கியூட்டா எங்களை மன்னிச்சிருங்க தாத்தா பாட்டி, நாங்க தெரியாம உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போகலான்னு பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரே டவுட், அது எப்படி ஆச்சு அசலா தான் பையன் மாதிரி இந்த குழந்தைங்க இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க தலையில என்ன ஆளுக்கு ஒரு முடியா பிடுங்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோடைய தலையில இருந்து ஒரு முடியை பிடுங்கிக்கிட்டு, டேய் நான் உன்னுடைய அம்மா, நீ பிறந்ததுல இருந்து உன்னை பார்த்துட்டு இருக்க, அது எப்படி அச்சு அசலா உன்ன மாதிரி அந்த குழந்தைங்க இருக்கு, நான் கெஸ் பண்ணா மிஸ்ஸே ஆகாது, கண்டிப்பா அந்த குழந்தைங்க உன்னுடைய குழந்தைங்களா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஜென்ரேஷனா எல்லாருக்குமே ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கு, அதே மாதிரி அந்த குழந்தைங்க கழுத்துலையும் இன்ஹேலரை பார்த்தேன், டெஸ்ட் எடுத்தா எல்லாமே தெரிஞ்சிடும் சொல்லும் போது ஹீரோவுக்கு சிரிப்பு தான் வருது. எனக்கு தெரியும் உங்க 2 பேருக்குமே பேர குழந்தைங்க வேணும், குழந்தைங்க மேல ரொம்பவே ஆசையா இருக்கீங்கன்னு, அதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இது ரொம்பவே தப்பு. அது மட்டும் இல்லாம ஜென்ரேஷனாவே நம்ம ஃபேமிலியில ஒரே ஒரு பையன் மட்டும் தான் இருந்திருக்காங்க, அது எப்படி 2 குழந்தைங்களுக்குலாம் பாசிபிள்னு சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா, கண்டிப்பா அந்த குழந்தைங்க உன் குழந்தையா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு சொல்லி அங்க நிக்கிற அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட 3 பேருடைய தலைமுடியவும் கொடுத்து அனுப்புறாங்க. இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் மார்னிங் தான் காமிக்கிறாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டுமே வந்துடுது. அதை ஹீரோவும் அலட்சியமா தான் வாங்கி பாக்குறாரு. பார்த்து அவருக்கு பயங்கரமான ஷாக்கு, ஏன்னா அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ல டிஎன்ஏ மேட்ச் ஆயிருக்கு, அந்த 2 குழந்தைங்களுக்கும் ஹீரோ தான் அப்பாங்கிறது தெரிய வருது. அது பார்க்கும்போது ஹீரோக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்து நினைச்சு பாக்குறாரு, ஆக்சுவலி ஹீரோ தான் ஹீரோயின் கூட இன்டிமேட்ல இருந்திருக்காரு. அன்னைக்கு ஹீரோ ட்ரக்ல இருந்ததால யாரு கூட தான் இன்டிமேட்ல இருந்தோன்னு தெரியாம தான் இத்தனை வருஷமா ஹீரோயினை தேடிட்டு இருந்திருக்காரு. அப்பனா அன்னைக்கு நைட்டு என் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தா அந்த பொண்ணுக்கும் எனக்கும் பிறந்த குழந்தைங்களா இந்த 2 குழந்தைங்களும் சொல்லி ஹீரோவும் சந்தோஷப்பட்டு இருக்க. எங்க ஹீரோடைய அம்மா அப்பாவும் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோடைய அம்மா எல்லாம், இங்க பாருங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா என் பேர குழந்தைங்களோட தான் வீட்டுக்கு வரணும், அப்படி இல்லைன்னா 2 பேருக்கும் இந்த வீட்டுல இடமே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோவையும் அவங்க அப்பாவையும் அனுப்பி வைக்கிறாங்க. அண்ட் இந்த பக்கம் ஹீரோயினையும் குழந்தைங்களையும் தான் காமிக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு இருக்கிற ஆஸ்துமா பிரச்சனையை சரி பண்றதுக்கு அப்ராட்ல இருந்து ஒரு மெடிசனை வர வச்சிருக்காங்க. அதுவும் அந்த மெடிசன் ரொம்பவே காஸ்ட்லியானதா, 2 வருஷமா இவங்க சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் செலவு பண்ணி தான் அந்த மெடிசனை வர வச்சு வாங்கியிருக்காங்க. அந்த மெடிசனை வாங்கிக்கிட்டு வரும்போது திடீர்னு ஒரு கார் இவங்களுக்கு ஆப்போசிட்ல குறுக்க போகவும் இவங்களும் பதட்டப்பட்டு மெடிசனை கீழே போட்டுறாங்க. அந்த மெடிசன் மேல அந்த காரோடைய டயர் ஏறி அந்த மெடிசனை ஃபுல்லாவே ஸ்பாயில் பண்ணிடுது. காரை குறுக்க விட்டது மட்டும் இல்லாம அந்த காரை ஓட்டிட்டு வந்து அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு, கண்ணு தெரியல உனக்கு சாகத்துக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சதான்னு சொல்லி ஹீரோயினை திட்டிட்டு போறா. நில்லடி, என் மெடிசனுக்கான காமெண்ட் செட்டு கொடுத்துட்டு போடின்னு சொல்லி ஹீரோயின் எவ்வளவு ஸ்டாப் பண்ணி பாக்குறாங்க. அவ கண்டுக்காமலே போயிடுறா. ஹீரோயினிக்கா ரொம்பவே கஷ்டமா இருக்கு, இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கின மெடிசனை எப்படி ஸ்பாயில் பண்ணிட்டாலேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க 2 குழந்தைங்களும் தான் ஹீரோயினியை சமாதானப்படுத்துறாங்க. ஸோ அவங்களுமே ஹாப்பியாகி ஹீரோ ஒரு வேலைக்காக வர சொன்னார் இல்லையா, அந்த ஹோட்டலுக்கு தான் ஹீரோ பார்க்க வராங்க. அப்போ அவங்களுக்கு ஆப்போசிட்ல தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காரை குழந்தை குறுக்க விட்டாலையா அந்த ஜியாங்கிற அந்த பொண்ணுமே வரா. அவளை பார்த்ததுமே ஹீரோயின் அவ கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி, நீ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காரை குழந்தை குறுக்க விட்டு எங்க மெடிசன் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ண, அந்த மெடிசன் எல்லாமே என் குழந்தைங்களுக்காக நான் வர வச்ச ரொம்பவே எக்ஸ்பென்சிவான மெடிசன், ஒழுங்கு மரியாதையா அதுக்கான காமெண்ட் செக்ஷனை கொடுத்துட்டு போடின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு அவ்வளோ ஹீரோயின் கையை உதறி விட்டுட்டு, எங்க பாரு தேவையில்லாம என்கிட்ட ஸ்கேம் பண்ற வேலை வச்சுக்காத, நான் இங்க வந்ததே ஹீரோ கிட்ட ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்லாம் சைன் வாங்கதா, என் டைமை வேஸ்ட் பண்ணாதான், முதல்ல இங்கிருந்து போடின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறா. கோவத்துல இந்த 2 குழந்தைங்களும் எங்க அம்மாவையே பிடிச்சி தள்ளி விடுன்னு ஆளுக்கு ஒரு காலா பிடிச்சி கடிச்சு விட்டுட்டு லிஃப்ட்டுக்குள்ள போயிடுறாங்க. கரெக்டா அவங்களும் லிஃப்ட்டுக்குள்ள போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணா நேரம் பார்த்துதான் ஹீரோவும் அங்க வராரு. அது குழந்தைங்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவங்க பின்னாடி துரத்திட்டு வரா. அதுக்குள்ள இந்த ஜியா வர குறுக்க போந்து, மிஸ்டர் ஷேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லேடியோ 2 குழந்தைங்களும் என்கிட்ட என்னெல்லாம் பிரச்சனை பண்ணாங்கன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. இவ வேற ஒருத்தி குறுக்க வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கான்னு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போறாரு. அப்ப கூட இவ அடங்காமா பின்னாடி வர ஹீரோடைய அப்பாவை ஸ்டாப் பண்ணி, அங்கிள் நீங்களாவது நான் சொல்றதை கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அட போமான்னு சொல்லிட்டு அவருமே அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போறாரு. ஹீரோயினை சேஸ் பண்ணி லிஃப்ட்ல தான் போயிட்டு இருக்காங்க. ஹீரோடைய அப்பாவெல்லாம் சுத்தமா முடியல, என் பேர குழந்தைங்களை நான் பார்த்தே ஆகணும், என் குழந்தைங்களை கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு நான் 100 மில்லியன் இல்லை 200 மில்லியன் கூட தர தயாரா இருக்கு, இப்பவே நம்ம மீடியாவுக்கு போலான்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா, எதுக்குப்பா இந்த அளவுக்கு எமோஷனல் ஆகுறீங்கன்னு ஹீரோ தான் அவரை பேம்பர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயினும் குழந்தைங்களை கூட்டிட்டு அந்த ஹோட்டல் விட்டே வெளியில வந்துடுறாங்க. ஸோ ஹீரோ வரையும் இவங்களை சேஸ் பண்ண முடியல. எங்க குழந்தைங்க 2 பேரும் ஃபேமிலி சம்பந்தப்பட்ட சில ரைம்ஸை பாடிக்கிட்டே வருவாங்களா, அதை கேட்கும் போது ஹீரோனிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எல்லா குழந்தைங்க மாதிரியும் தன்னுடைய குழந்தைங்களுக்கும் அப்பா அம்மா தாத்தா பாட்டினா எல்லா உறவும் இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். பாவம் என் குழந்தைங்க உறவுகளுக்காக ரொம்பவே ஏங்குறாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது பக்கத்துல 2-3 பேர் போனை பார்த்துக்கிட்டே ஒரு நியூஸை பத்தி பேசிட்டு போறாங்க. அது என்ன நியூஸ்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோடைய அப்பா சொல்லியிருப்பாரு இல்லையா பிரஸ் கிட்ட போகலான்னு. ஸோ அதுக்காக தான் பிரஸ்ல இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க குழந்தைங்களை காணோன்னு. ஸோ குழந்தைங்களை யாரு கண்டுபிடிச்சு தராங்களோ அவங்களுக்கு 200 மில்லியன் ரிவார்ட் தரதை அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி அவங்க 2 பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினும் யாரை பத்தி பேசுறாங்கன்னு நினைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க. மறுபடியுமே ஹீரோ பார்க்க ஹீரோ சொன்ன அந்த இடத்துக்கு தான் குழந்தைங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. எப்போதும் போல குழந்தைங்களை 2 பேரையும் சேஃபான இடத்துல உட்கார வச்சுட்டு அம்மா வேலையை முடிச்சுட்டு வர வரைக்கும் எங்கேயும் போகக்கூடாது, யாருக்கும் தொலை கொடுக்க கூடாது, பத்திரமா எங்கேயே இருக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கு குழந்தைங்களும் ரொம்பவும் கியூட்டா நாங்க பத்திரமா இருக்கோம்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பி வைக்கிறாங்க. பார்த்தா ஹீரோயின் வேலைக்கு வந்த அந்த இடத்துல அந்த ஜியா தான் இருக்கா. ஹீரோயினை பார்த்துதான் அவளுக்கு பயங்கரமா கோவம் வருது. எங்கேயும் வந்துட்டியா, எப்ப பாரு எனக்கு தொல்லை கொடுக்கறதே வேலையை வச்சுட்டு இருக்கியா, உன்னெல்லாம் யார் இங்க வர சொன்னதுன்னு கேட்கும் போது நான் ஒன்னும் இங்க சும்மா வரல, ஹீரோ தான் இந்த பிசினஸ் கார்டை கொடுத்தாரு, நான் இங்க வேலைக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லும் போது யார்கிட்ட காது குத்துறா, என்ன பொய்யா
சரியான பிசினஸ் கார்டு எடுத்துட்டு வந்து சீன் போட்டுட்டு இருக்கியா? உன்னெல்லாம் இங்க உள்ள விட்டதே தப்புன்னு சொல்லிட்டு அங்க இருந்த செக்யூரிட்டி அவங்க ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு ஹீரோயினை பிடிச்சி வெளியே தள்ள சொல்றா. அந்த ஆட்களும் ஹீரோயின் பக்கத்துல வரும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துறாரு. வந்ததுமே ஹீரோயின் கையை பிடிச்சி நான் தான் இவ்வளவு வர சொன்னேன், உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவளை இக்னோர் பண்ணிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போறாரு. இவளுக்கா பயங்கர அசிங்கமா போயிடுது. அது மட்டும் இல்லாம எனக்கு ஹீரோக்கும் இடையில வந்து அந்த ஹீரோயினை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ஹீரோயின் மேல கோவப்பட்டு இருக்கா. எங்க ஹீரோவும் ஹீரோயின் கையை பிடிச்சி வெளியில தான் கூட்டிட்டு வராரு. அந்த மாதிரி அவங்களை கையை பிடிச்சு கூட்டிட்டு வரும்போது இவருக்கே தெரியாம ஏதோ ஒரு ஃபீலிங் ஹீரோயின் மேல ஏற்படுது. ஹீரோ இப்படி திங்கிற மாதிரி பாக்குறத பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. என்ன நீங்க எப்படி பாத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன 2 குழந்தைங்களை பெத்தா டிவோர்ஸ் ஆன பொண்ணு தான் பிடிக்குமா என்ன? நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு ஒன்றும் நான் கிடையாது. நான் ஜஸ்ட் இங்க வேலைக்கு மட்டும்தான் வந்தேன்னு சொல்லவும் ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து ஏ அக்லி, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பாவமாச்சே, ஹெல்ப் பண்ணலாமேட்டு கூட்டிட்டு வந்தா என்னைய நீ தப்பா பேசுறேன்னு கேட்கும் போது இப்படி தன்னுடைய அம்மாவா அக்லின்னு சொன்னதை கேட்டதும் குழந்தைங்க 2 பேரும் கோவப்படுறாங்க. எவ்வளவு தைரியம் தான் இந்த பேட்மேன் நம்ம அம்மாவே அக்லின்னு சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு கீழே கிடந்த ஏதோ ஒரு பொருளை எடுத்து விட்டு கடைசி ஹீரோவை அடிச்சுட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க. ஹீரோவும் திரும்பி பார்க்கும்போது அங்க யாருமே கிடையாது. என்னடா இது, எப்படா இந்த கல் வந்ததுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹீரோயினே கார்ல உட்கார வச்சு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட தான் வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு 2 குழந்தைங்க இருக்குங்கிறது ஹீரோக்கு தெரியும் இல்லையா? அதனால குழந்தைங்களை எப்படி வளர்க்கறதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கதான் ஹீரோயினை இன்வைட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹீரோடைய பேரண்ட்ஸும் ஹீரோயின் கிட்ட உனக்கு குழந்தையெல்லாம் பாத்துக்க தெரியுமாமா, வளர்க்க தெரியுமாலாம் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்களும் அவங்க குழந்தைய எப்படி பாத்துக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வரப்போற தன்னுடைய பேர குழந்தைகளுக்காக நிறைய டாய்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு இதெல்லாம் இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் பிடிக்குமாமாலாம் ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. சோ ஹீரோயின் அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கார்ல இருந்து கீழே இறங்கிக்கிறாங்க. ஹீரோவும் தான் பேரண்ட்ஸ் கேட்ட கேள்விக்கெல்லாம் இவ்வளவு பொறுமையா பதில் சொன்னதால ஹீரோயினுக்கு நன்றி சொல்றாரு. தென் ஹீரோயினுக்கு அந்த ஹோட்டல்ல வேலையும் கிடைக்குது. எப்போதும் போல ஹீரோயின் தன்னுடைய 2 குழந்தைங்களும் கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல சேஃபா உட்கார வச்சுட்டு இந்த இடத்த விட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு எப்போதும் போல அவங்க வேலையை பார்க்க போறாங்க. இது எல்லாத்தையும் அந்த செய்யவும் பாக்குறா. எப்படியாவது ஹீரோயினியவும் ஹீரோயினுடைய 2 குழந்தைங்களும் பழி வாங்கணும்னு நினைக்கிறா. இங்க ஹீரோயின் கிளீனிங் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த ஹோட்டலுக்குள்ள ஒரு 3 பேர் வந்து இந்த ஹோட்டலோட இன்சார்ஜ் யாரு, பார்க்கிங் ஏரியால நின்றுட்டு இருந்தேன் என்னுடைய காரை யாரும் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, கிராஷ் பண்ணிட்டாங்க, ஹெட்லைட்டை உடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு பஞ்சாயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஜியாதா ஓடி வந்து அவங்களை சமாதானப்படுத்தி யாரோ வேணுன்றதை எங்க ஹோட்டல் நேம் ஸ்பாயில் பண்ண இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன், நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, இதை யார் பண்ணாங்களோ அவங்கள நானே கண்டுபிடிச்சு அவங்கள போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பி வைக்கிறேன்னு ஹீரோயினை பார்த்தபடியே சொல்லிட்டு இருக்கா. அதாவது ஹீரோயினை தான் இண்டிகேட் பண்ணி சொல்றா. இப்போ எதுக்கு நீ என்ன பார்த்தபடியே சொல்லிட்டு இருக்க, என்ன நான் தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்ல வரையன்னு கேட்க, அப்புறம் உன்னை தவிர வேற யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏன்னா நீங்க வந்து ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அசம்பாவிதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு நடந்துட்டு இருக்கு, கண்டிப்பா இதை நீ தான் பண்ணிருக்கணும்னு சொல்ல, நான் தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்றேன்ல, அதுக்கு உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கான்னு ஹீரோயினை கேட்க, எவிடன்ஸ் தானே உங்ககிட்ட தான் இருக்கும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் ஹீரோயினை பிடிக்க சொல்லி அவங்க உடம்ப செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது இந்த செக் பண்ற லேடியோ நைஸா அவ ட்ரெஸ்ஸுக்குள்ள இருந்தே ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருக்கு, அதை எடுத்து காட்டி இது ஹீரோயின் ட்ரெஸ்ல இருந்தா எடுத்தோன்னு சொல்லி காமிக்கிறா. அதை இந்த சியாவை வாங்கி பார்த்துட்டு பாத்தீங்களா இவ இந்த ஹோட்டலோடைய ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்கா, கண்டிப்பா இவ மத்த ஹோட்டல்ல இருந்து அனுப்பின ஸ்பையா தான் இருப்பா, எங்க ஹோட்டலுடைய பேரை ஸ்பாயில் பண்ணவும் இங்க வந்து போற ரிச்சான ஆட்களை சர்வீஸ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து பணம் பறிக்காதான் வந்திருக்கான்னு சொல்லி ஹீரோயினை ஃப்ரேம் பண்றா. என்ன எல்லாரும் சேர்ந்து வேணும்னே என்ன ஃப்ரேம் பண்றீங்களா, இதை நான் பண்ணவே கிடையாதுன்னு ஹீரோயினும் எவ்வளவோ ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சியாவும் ஹீரோயின் பக்கத்துல வந்து நீ இதை பண்ணலன்னா கண்டிப்பா உன்னுடைய அந்த வாழ பசங்க தான் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு குழந்தைங்க மேலேயும் பழிய போட்டுறா. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைங்களும் அங்க கூட்டிட்டு வந்துடுறாங்க. குழந்தைங்க 2 பேரும் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. ஹீரோயினி கிட்ட நாங்க அந்த பக்கமே போலாமா, நாங்க எதுவுமே பண்ணலாமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் கேட்டீங்களா, அவங்க எதுவுமே பண்ண கிடையாது, எதுக்கு என் குழந்தைங்களை இந்த அளவுக்கு பயமுறுத்திட்டு இருக்கீங்க, ஒழுங்கா எங்களை விடுங்கன்னு சொல்லும் போது உடனே இந்த சியா ஹீரோயினியவும் குழந்தைங்களையும் பிடிச்சி லாக் பண்ண சொல்றா. அது மட்டும் இல்லாம அந்த சியாவை போன் எடுத்து ஹீரோக்கு தான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. பாத்தீங்களா மிஸ்டர் ஈச்சன், நீங்க ஹையர் பண்ண அந்த பொண்ணு அவருடைய 2 குழந்தைங்களும் இங்க நம்ம ஹோட்டலுக்கு வந்தா கஸ்டமருடைய கார் எல்லாம், அதுவும் லக்ஸரியாஸான கார் எல்லாம் ஸ்கிராச் பண்ணிட்டாங்க, சோ இவளையும் இவ குழந்தைங்களையும் கையும் களமா பிடிச்சு வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு வீடியோ தான் ரெடி பண்ணி ஹீரோக்கு சென்ட் பண்றா. அண்ட் இந்த பக்கம் ஹீரோடைய வீட்டுல தான் காமிக்கிறாங்க. ஹீரோவையும் ஹீரோடைய அப்பாவையும் என்னையோட 3 நாள் ஆச்சு, இன்னும் என் பேர குழந்தைகளையும் என் மருமகளையும் இன்னும் வீட்டுக்கு கூட்டிட்டு வராமலே இருக்கீங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல, வந்தா என் மருமகளோடைய என் பேர குழந்தைங்களோட வாங்க, இல்லனா இந்த வீட்டு பக்கமே வந்துடாதீங்கன்னா ஹீரோடைய அம்மா 2 பேரையும் அடிச்சு வெளியில துரத்தி விடுறாங்க. அப்ப கரெக்டா ஹீரோடைய போனுக்கு அந்த ஜியா அனுப்புன வீடியோ ரெக்கார்ட் வருது. உடனே ஹீரோவா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அந்த வீடியோ காமிக்கிறாரு. இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது அன்னைக்கு பார்த்தா நம்ம பேர குழந்தைங்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன நின்னுட்டு இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க போகலான்னு சொல்லிட்டு மொத்த ஃபேமிலியும் ஹோட்டலுக்கு தான் போறாங்க. எங்க ஹீரோயினியவும் குழந்தைங்களையும் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. உண்மையா சொல்ல, நீ தானே தளர்த்தி பண்ண, ஒழுங்கா ஒத்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி குழந்தைங்களுக்கு வர ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, குழந்தைங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு வேற வழியே இல்லாம நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. வாயெல்லாம் சொன்னா மட்டும் பார்த்தாத சைன் போட்டு கொடுன்னு சொல்லிட்டு பேப்பரை கொடுக்குறா. அவங்களும் அதை சைன் பண்ணி கொடுத்துட்டு குழந்தைங்க கூட்டிட்டு போலான்னு பார்க்கும்போது அவ்வளோ சீக்கிரம்லாம் உன்னை விட முடியாது, ஒழுங்கா காரை ஸ்கிராச் பண்ணதுக்கு காமெண்ட் செட் பண்ணு, அப்படி இல்லைன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்டான ஆஃபனேஜுக்கு உன்னுடைய 2 குழந்தைங்களும் அனுப்பி வச்சிருன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. இந்த குட்டி பையன் வர பாவம் அழுது அவனுக்கு மூச்சு திணறல் வந்து இன்ஹேலர் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ரொம்பவே பயமா இருக்கு, குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு. தயவு செஞ்சு ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க, என் குழந்தை
குழந்தையோட நிலைமை இருக்கிறதுக்கு மோசமாயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவளை பெக் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு ஹீரோவும் ஹீரோவுடைய அம்மா அப்பாவும் வந்துடுறாங்க. என்ன நடக்குதுங்க, முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லவும் உடனே இந்த ஜியா அவங்க கிட்ட ஓடி வந்தா, அங்கிள் ஆண்டி நீங்களுமே வந்துட்டீங்களா? இங்க இருக்கிற இந்த லேடியும் இவரோட இந்த 2 குழந்தைங்களும் நம்ம ஹோட்டலுக்கு வந்த கஸ்டமருடைய காஸ்ட்லியான காரெல்லாம் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. ஆனா நாங்க தான் சரியான டைமுக்கு அவளை கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு பெருமை பேத்திட்டு இருக்கும்போது உடனே ஹீரோடைய அப்பாவுக்கு கோவம் வந்தா அந்த ஜியாவுடைய கண்ணத்திலையும் ஜியாவுக்கு அசிஸ்டண்டா வந்தா அந்த பொண்ணுடைய கண்ணத்திலையும் பலார்னு வைக்கிறாரு. அதுலயும் இவர் வர அவசரமா ஓடி வந்தாரா. ஓடி வந்ததுல இவருக்கு இருக்கிற அந்த ஆஸ்மா ப்ராப்ளமும் அதிகமாயிடுது. சோ குழந்தைங்க முகத்தையும் பார்க்கல, ஹீரோயினையும் பார்க்கலாம். ஏன்னா 3 பேருமே இந்த பக்கமா திரும்பிட்டு இருந்திருப்பாங்க. அவருக்கு இருக்கிற பிரச்சனை அதிகமானதுல ஹீரோவும் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஜியா கிட்ட எதுக்காக இவ்வளவு எந்த அளவுக்கு புள்ளி பண்ணீங்கன்னு கேட்கும்போது இவளும் இவளுடைய இந்த 2 குழந்தைங்களும் தான் கார் எல்லாத்தையும் ஸ்கிராச் பண்ணதுன்னு மறுபடியும் ஹீரோ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. அவ கூட சேர்ந்து அவளுடைய அந்த அசிஸ்டன்ட் லேடியோ, ஆமா சார் நாங்க கண்ணால பார்த்தோம், இவளும் இவளுடைய இந்த 2 குழந்தைங்களும் தான் கார் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணதுன்னு பொய்யான சாட்சி சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோவும் பார்க்கிங் ஏரியாவுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி இன்னும் 5 நிமிஷத்துல அங்க இருக்கிற மொத்த சர்வேலன்ஸ் கேமராவுடைய வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் வந்தாகணும்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட என்னாச்சு குழந்தைங்களுக்கு, எதுக்கு இப்படி படுத்திருக்காங்கன்னு கேட்கும்போது என் குழந்தைங்களுக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கு, இவங்க போட்டிருந்தா இன்ஹேலரை வாங்கி அவங்க உடச்சு போட்டாங்க, அதனால தான் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லப்போ இவங்க ஃபேமிலிக்கு தான் இந்த ஜெனடிக் ப்ராப்ளம் ஆச்சா. ஹீரோ கிட்டயுமே ஒரு இன்ஹேலர் இருக்கு. ஸோ அதை எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுக்க ஹீரோயினும் அதை வாங்கி குழந்தைங்களுக்கு யூஸ் பண்றாங்க. அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் குழந்தைங்க நிலமை கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகுது. ஸோ ஹீரோவும் குழந்தைங்களாம் என்ன ஞாபகம் இருக்கா, கொஞ்சம் டேஸ்க்கு முன்னாடி என் அம்மா அப்பா கூட இந்த ஹோட்டலுக்கு நான் வந்தேனே, நீங்கள் கூட மேலே வந்து கீழே விழுந்தீங்களேன்னு சொல்லி ஞாபகப்படுத்தி கேட்கும்போது அதுக்கு குழந்தைங்களும் நாங்கள் இது வரைக்கும் உங்களை மீட் பண்ணதே இல்லைன்னு சொல்லி மாற்றி சொல்லிடுறாங்க. ஆக்சுவலி அந்த மாதிரி ஹீரோயின் தான் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கே குழந்தைங்க அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லியிருந்திருப்பாங்க, இந்த மாதிரி நாங்கள் க்ளீன் பண்ணும்போது கீழே விழ பார்த்தோம், அப்போ ஒரு தாத்தா பாட்டி தான் கேட்ச் பண்ணாங்கன்னு. ஸோ அதை கேட்ட ஹீரோயினும் குழந்தைங்க எங்க அவங்க கிட்ட சேட்டை தான் போயிட்டாங்கன்னு நினச்சி, இங்கே பாருங்க சொல்லுங்க அம்மா அந்த ஹோட்டலுக்கு தான் வேலைக்கு போக போறா, நீங்க மட்டும் இந்த மாதிரி பண்ணது மட்டும் தெரிஞ்சதுன்னா அம்மாவுக்கு வேலை போயிடும், அதனால இதை பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதனாலதான் இப்போ ஹீரோ கேட்கும் போது இது வரைக்கும் நான் உங்களை மீட் பண்ணதும் கிடையாது, இந்த ஹோட்டலுக்கும் வந்ததும் கிடையாதுன்னு மாத்தி சொல்றாங்க. ஸோ ஹீரோவும் நம்ம தான் தெரியாம அந்த குழந்தைங்க தான் இந்த குழந்தைங்களா இருப்பாங்கன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்ட பொருளுக்கு நினைச்சுக்கிறாரு. சரி அட்லீஸ்ட் குழந்தை முகத்தையாவது பார்க்கலான்ட்டு போனா உடனே ஹீரோயின் அவர் கையை பிடிச்சு ஸ்டாப் பண்ணி குழந்தைங்க ரொம்பவே பயந்து போயிருக்காங்க, இதுக்கப்புறமா அவங்கள நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுக்குள்ளே அங்க ஹீரோடைய அசிஸ்டன்ட் வந்து சர்வேலன்ஸ் கேமராவுடைய ஃபுட்டேஜையும் காமிக்கிறாரு. ஸோ அதில் அந்த ஜியாவுடைய அந்த அசிஸ்டன்ட் தான் அது எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்கிறது தெரிய வருது. ஸோ இது எல்லாத்தையும் நீ தான் பண்ணியிருக்கல, நீ தான் இது எல்லாத்தையும் பண்ணதுக்கான எவிடன்ஸ் இருக்கு, இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் அவன் மேலே விட்டு கடைசி அடிக்கிறாரு. இவ்வளோ நேரம் அவ்வளோ பேச்சு பேசினவ இப்போ எதுவுமே பேசாம அமைதியாக தான் நிற்கிறா. எவ்வளோ தைரியம் தான் ஒரு அப்பாவி பொண்ணு மேலே எந்த அளவுக்கு ஃப்ரேம் பண்ணியிருப்பேன்னு சொல்லி அவள் பண்ண தப்புக்கான பனிஷ்மெண்ட்டா இவங்க 2 பேருக்கும் 6 மாசத்துக்கு சேலரி கொடுக்காம 6 மாசம் சேலரியை டிடெக்ட் பண்ண சொல்லிடுறாரு. ஸோ இவளால அதை மறுத்து பேச முடியல, கோவப்பட்டு அங்கேருந்து போயிடுறா. அட் த சேம் டைம் இந்த பக்கம் ஹீரோவுடைய அப்பாவை தான் காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்கு சம்மதிக்கவே மாட்டேங்கிறாரு, அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, உங்கள் பையனுக்கு மட்டும் தெரிஞ்சா எங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லிட்டு டாக்டர் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாங்க. இல்லை என்னுடைய பேர பசங்களை நான் கண்ணால் பார்க்காத வரைக்கும் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்டபனாகவே இருக்காரு. அதுக்குள்ளே எங்கள் ஹீரோ வந்துடுறாரு. அப்பா இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்கும்போது நான் எப்படி இருந்தா என்ன, என் பேர குழந்தைங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு குழந்தைங்கள பற்றி தான் கேட்குறாரு. அப்பா நம்ம பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம், ஆக்சுவலி அந்த குழந்தைங்க ட்ரெஸ் தான் ஒரே மாதிரி இருக்குது, குழந்தைங்க ஒரே மாதிரி கிடையாது, நம்ம தேடி போனால் நம்ம குழந்தைங்க அந்த குழந்தைங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னடா உளறிட்டு இருக்க, எனக்கு நல்லா தெரியும் அந்த குழந்தைங்க தான் நம்ம குழந்தைங்கன்னு ஹீரோடைய அப்பாவும் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு இல்லவே இல்லைன்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்க. இல்லை நீ தான் ஏதோ தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், மறுபடியும் என்ன குழந்தைங்களை பார்க்க கூட்டிட்டு போ, நானே பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் குழந்தைங்களை தான் காமிக்கிறாங்க. அவங்க அட்மிட் ஆயிருக்கக்கூடிய அதே ஹாஸ்பிட்டலில் தான் இவங்களும் அட்மிட் ஆயிருக்காங்க. அம்மா போயிட்டு பில்லை பே பண்ணிட்டு வரேன், சமத்தா 2 பேரும் படுத்துருங்கன்னு சொல்லிட்டு எழுந்து போறாங்க. அந்நேரம் பார்த்து பக்கத்து ரூம்லேருந்து ஒரு அம்மா வந்து ஹீரோயின் கையை பிடிச்சி உள்ள கூட்டிட்டு போயிட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா, இந்த 2 குழந்தைங்களும் ஆர்ஃபனேஜ்லேருந்து வந்த குழந்தைங்க அடிபட்டிருக்கதெல்லாம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க, இவங்க இருக்கக்கூடிய இந்த ரூமில் பைப்பு லீக்கேஜ் ஆகி தண்ணி சொட்டிட்டு இருக்கு, அதனால கொஞ்ச நேரம் மட்டும் சீலிங்லேருந்து கொட்டிட்டு இருக்கு, இந்த தண்ணியை டப்பை வச்சு பிடிச்சிட்டு வருமா, நான் அதுக்குள்ளே போயிட்டு மேனேஜ்மெண்ட்டில் சொல்லி இந்த ரூமை சேஞ்ச் பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்நேரம் பார்த்து ஹீரோ வேற இதே ஹாஸ்பிட்டலில் இருந்தால் ஹீரோடைய குழந்தைங்களும் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு எந்த வார்டுன்னு தெரியாமல் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோடைய பேரண்ட்ஸ் 2 பேரும் ஓடி வந்து என்னடா இங்கே வந்து நின்றுட்டு இருக்க, ஒருவேளை என் பேர பசங்க இங்கே தான் அட்மிட் ஆயிருக்காங்களா, உள்ள போய் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி உள்ள தள்ளி விட ஆல்ரெடி உள்ள சீலிங்லேருந்து தண்ணி சொட்டாமல் இருக்க டப்பை பிடிச்சிருந்த ஹீரோயினும் இப்படி திடீர்னு ஹீரோ உள்ள வரதை பார்த்துட்டு தடுமாற அவங்க கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ போறாங்களா. அப்போ ஹீரோ வந்து தாங்கி பிடிக்கிறாரு. தாங்கி பிடிச்சதுல 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆகிடுது. இதை பார்த்தா ஹீரோடைய பேரண்ட்ஸும் அச்சுச்சோன்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிட்டு வெளியில போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட நீ ஓகே தானேன்னு கேட்க நான் ஓகே தான், ஆமா இது வரைக்கும் நீங்க உங்க லைஃப்ல கிஸ்ஸே பண்ணதுலே என்ன, உங்க கண்ணெல்லாம் இந்த அளவுக்கு செவந்து போயிருக்கேன்னு கேட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருந்துட்டு அங்க இருந்த குழந்தைங்களை பார்த்துட்டு அந்த குழந்தைங்க தான் ஹீரோடைய குழந்தைங்கன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு குழந்தைங்களை பார்த்துக்கோமான்னு சொல்லிட்டு வெளியில வந்துடுறாரு.
வெளியில இருக்கிற ஹீரோடைய பேரண்ட்ஸும் ஓடி வந்து, என்னப்பா பேர குழந்தைங்கள பாத்தியா, அந்த குழந்தைங்க தான் என் பேர குழந்தைங்களான்னு கேட்கும்போது, இல்லப்பா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம தேடி வந்த நம்ம குழந்தைங்க இந்த குழந்தைங்க இல்லப்பான்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாரு. அதோட ஹீரோயினும் இங்க பில்லு பே பண்ண தான் போறாங்க. அங்க பார்த்தா ஹீரோ இந்த 2 குழந்தைங்களுக்காக ஆஸ்துமாவுக்காகவே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இருக்காரா, அவரை ஹையர் பண்ணியிருக்காரதா தெரிய வருது. ஸோ ஹீரோவையும் பார்த்துட்டு இதே ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற ஹீரோடைய அப்பாவையும் பார்த்துட்டு, குழந்தைங்க அவங்க கிட்ட சேட்டப் பண்ண தான் நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால குழந்தைங்களை கூட்டிட்டு போயிட்டு சாரி கேட்டு வரலான்னு சொல்லிட்டு போறாங்க. அதுலயும் இந்த குட்டி பசங்க 2 பேரும் தலையில கட்டெல்லாம் போட்டுட்டு போறாங்க. ஏன்னா அவங்க பார்க்கும்போது எங்களை பார்த்து பரிதாபப்பட்டு எங்களை விட்டுருவாங்க இல்லையா, அதனால தான் நாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு போறோம்னு சொல்லிட்டு ரொம்ப கியூட்டா அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். கரெக்டா இவங்க அந்த ரூமுக்குள்ள போற நேரமா பார்த்து அங்க ஜியாவும் ஜியாவுடைய பிரதரும் வராங்க. இவளுக்கு தான் ஹீரோயினியாவும் குழந்தைங்களையும் கண்டாலே பிடிக்காது இல்லையா, அதனால அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அதுலயும் அவங்க பிரதர் இவளுக்கு மேல ஒரு படி மேல போய், என்ன டிவோர்ஸ் ஆயிட்டு 2 குழந்தைங்களை வச்சுட்டு சமாளிக்க முடியலன்னு இந்த மாதிரி பணக்கார ஃபேமிலிக்குள்ள கரெக்ட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன்னு கேட்டு ஹீரோயினை ரொம்பவே அசிங்கப்படுத்துறாரு. உடனே ஹீரோயினுக்கு கோவம் வந்து இவங்க ஒண்ணு பேச அவங்க ஒண்ணு பேச 2 பேருக்குமே ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. சோ ஹீரோடைய அப்பாவையும் இவங்களால மீட் பண்ண முடியாம போகுது. குழந்தைங்களை கூட்டிட்டு வந்துடுறாங்க. தென் மறுநாள் காமிக்கிறாங்க ஹீரோயின் அவங்க வேலைக்கு தான் கிளம்புறாங்க. ஆனா எப்போதும் போல குழந்தைங்களையும் கூட்டிட்டு போகாம இந்த தடவை வீட்லயே தான் விட்டுட்டு போறாங்க. இங்க வேலை செய்யற இடத்துலயும் எப்போதும் போல அவங்க வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஜியா தான் வேணும்னே ஹீரோயின் கிட்ட வம்பு வளர்க்குற மாதிரி அவங்கள டீஸ் பண்ணி பேசிட்டு இருக்கா. அதுலயும் இவங்க கூட மீட்டிங்க்கு வந்த ஒரு ஆளு ஹீரோயினியா பேட் டச் வேற பண்ணிட்டு இருக்கான். இவ்வளவு ஒரு அழகான பொண்ணா இருக்கா, இந்த வெயிட்டர்ஸ் வேலைக்கு வந்திருக்க, பேசாம ஏன் கூட வந்துருன்னு சொல்லிட்டு அவனுமே ஹீரோயின் கிட்ட டீஸ் பண்ணிட்டு இருக்கான். இவங்களும் கோவப்பட்டு சுடு தண்ணி அவன் மேலேயே ஊத்தி விட்டுறாங்க. ஏன் மேலேயே சுடு தண்ணியை ஊத்துனா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவனும் ஒரு கத்தி எடுத்துட்டு ஹீரோயினை குத்த போறான். உடனே ஹீரோயினும் பயந்து போயிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆப்போசிட்ல தான் ஹீரோ வர அவரு மேல போய் மோதிடுறாங்க. இங்க அந்த ஆளும் பின்னாடி ஹீரோயினை துரத்திட்டு வந்தான் இல்லையா, அவனை ஒரே மோதியா உதச்சு கீழே தள்ளி ஹீரோயினை சேவ் பண்றாரு. இதை பார்த்த ஜியாவுக்கு பயங்கர ஜலஸ் ஆகுது. நீங்க எதுக்காக இவளுக்காக மத்தவங்களை போயிட்டு ஹர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க நிக்கிறல இந்த ஹீரோயின் தான் மத்தவங்க கிட்ட பிரச்சனை பண்ணான்னு ஹீரோயின் மேலதான் ப்ளே பண்ணிட்டு இருக்கா, போது நிறுத்துன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி இவளை திட்டி விட்டுறாரு. அங்க இருந்த ஜியாவுடைய பிரதரும் நீங்களும் என் சிஸ்டரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா தானே வளர்ந்தீங்க, அப்படி இருக்கும்போது ஆஃப்டர் ஆல் இந்த வெயிட்டர்ஸ்க்காக என்னுடைய சிஸ்டரை நீங்க இந்த அளவுக்கு இக்னோர் பண்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல, அது மட்டும் இல்லாம நம்ம பிசினஸ் டீலுமே இதனால பாதிக்கப்படும் சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோவும் இதுதான் உங்க தங்கச்சிக்கு வேணும்னா அதுக்கு நானுமே தயாரா தான் இருக்கேன், அப்படி ஒன்றும் நமக்குள்ள இந்த பிசினஸ் டீல் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இவரும் எடுத்தெறிஞ்சுதான் பேசிட்டு இருக்காரு. உடனே இந்த ஜியா தான் நமக்குள்ள இந்த பிரச்சனை எல்லாம் தேவையில்ல, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா நான் உன்னை மன்னிக்கிற மாதிரி இந்த ட்ரிங்க்ஸை நீ குடிக்கணும்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ்ல ஏதோ ஒரு ட்ரக்ஸை கலந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்க போறா. சரின்ட்டு அவங்களும் வாங்கி குடிக்க போறாங்க. கரெக்டா அவங்க குடிக்க போறதுக்கு முன்னாடி ஹீரோ அவங்கள ஸ்டாப் பண்ணி இதை நான் குடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வாங்கி அதை குடிச்சிடறாரு. அதை குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த ட்ரக்ஸ் ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது. உடனே இந்த ஜியா தான் ஓடி போய் ஹீரோவை தாங்கி பிடிச்சி இதுதான் சான்ஸ்ன்ட்டு அவரை கரெக்ட் பண்ண பாக்குறா. ஆனா அந்த நிலைமையில கூட ஹீரோ அவ கையை உதறி விட்டுட்டு நான் செத்தாலும் சரி ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு என்னைக்குமே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா அவளை இக்னோர் பண்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் ஹீரோவை கை தாங்களா பிடிச்சு அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. அங்க இருந்த ஒரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் படுக்க வைக்கலான்னு பார்க்கும்போது ஹீரோயினை அப்ரோச் பண்றாரு. ஆனா ஹீரோ என்ன இங்க பாருங்க, நான் 2 குழந்தைங்களுக்கு அம்மா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்குள்ள சரி வராது, நான் போயிட்டு உங்களுக்காக வேற யாராவது அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. ஆனா ஹீரோயினை விட மாட்டேங்கிறாரு. எனக்கு உன் மேல மட்டும்தான் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேருமே அன்னைக்கு நைட்டு அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்றாங்க. தென் நெக்ஸ்ட் மார்னிங் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் எழுந்திருக்காரு. ஹீரோயினை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்காரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல ஹீரோயினை எழுந்துடுறாங்க. நைட்டு நடந்ததை பத்தி கேட்கும் போது உனக்கு இருக்கிறது 2 ஆப்ஷன் தான், ஒன்னா இதுல உனக்கு தேவையான அமௌண்ட்டா ஃபீல் பண்ணிக்கோ, அப்படி இல்லைன்னா நானே உனக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறேன், உனக்கான நியூ லைஃப் காத்திருக்குன்னு சொல்லிட்டு இவருக்கு ஹீரோயின் மேல ஃபீலிங்ஸ் இருக்கிறதால ஹீரோயின் எப்படியாவது மேரேஜ் பண்ணிக்கலாங்கிற ஐடியாவில் தான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. எப்படியும் ஹீரோயினுக்கும் தான் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு, தன்னை மேரேஜ் பண்ணிக்க தான் ஆசைப்படுவான்னு நினைச்சு ரொம்பவும் ஆசையா இருப்பாரு. ஆனா ஹீரோயின் அவர் ஆசையில மண்ணலி போடுற மாதிரி எனக்கு பணமே போதும்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த குழந்தைக்கு தேவைப்படுற குறிப்பிட்ட அமௌண்ட்டை மட்டும் அந்த செக் புக்ல ஃபில் பண்ணிட்டு அவருக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இவருக்கு அடி பாவிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்தா அவருக்கு மனசே ஆறல. அப்படி அசிஸ்டன்ட் கூப்பிட்டு வச்சு அவ என்னடா முட்டாளா இருப்பாளா இல்ல முட்டாள் மாதிரி நடிச்சிட்டு இருக்காளா, எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்வளவு பெரிய பணக்கார ஃபேமிலியில வாழறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்றேன், ஆனா அதை விட்டுட்டு என்ன சூஸ் பண்ணாம 1 மில்லியன் போதுன்னு மட்டும் சொல்லி 1 மில்லியன் பணத்தை மட்டும் வாங்கிட்டு போறாடா, இதே அவ நிலைமையில நீ இருந்தா என்ன பண்ணிருப்ப, என்ன சூஸ் பண்ணுவியா பணத்தை சூஸ் பண்ணுவேன்னு கேட்கும்போது அந்த அசிஸ்டன்ட் சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பா பாஸ் நான் உங்களை தான் சூஸ் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொஞ்சிட்டு இருக்கான். உடனே ஹீரோ அவனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு நான் இப்பவே போறேன், அவ எதுக்காக என்னை விட்டுட்டு பணத்தை தான் சூஸ் பண்ணாங்கிற ரீசனை நான் தெரிஞ்சுக்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்க தான் கிளம்புறாரு. அட் த சேம் டைம் இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல ஹீரோவுடைய பேரண்ட்ஸ் தான் காமிக்கிறாங்க. ஹீரோனுடைய குழந்தைங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போகிறதுக்கு முன்னாடி இவங்க அவங்கள பார்த்திருக்காங்க. குழந்தைங்களை சேஸ் பண்ணி பிடிக்கிறதுக்குள்ளேயும் குழந்தைங்க போயிருந்திருப்பாங்க. அதனால அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க.
இருக்காங்க. ரொம்ப நேரமா செக் பண்ணி பார்த்ததுல ஒரு வழியா குழந்தைங்க போன அந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் பாத்துறாங்க. சோ அங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்லி இவங்க தான் எங்க பேர பசங்க, இவங்கள பத்தின கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க சொல்றாங்க. அதோட இந்த பக்கம் ஹீரோட தான் காமிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தை கூட வேஸ்ட் பண்ணாம கிடைக்கிற எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள தேடி வந்தா ஹீரோமே அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோயின் ரோட் சைட்ல நின்று இந்த மாதிரியான பார்பிக்யூ எல்லாம் வித்துட்டு இருக்கதை பார்த்துட்டு இவ என்ன எந்த வேலையும் விட மாட்டா போல இருக்கேன்னு சொல்லிட்டு அவருடைய அசிஸ்டன்ட் சொல்லி அங்க இருக்கிற பார்பிக்யூ எல்லாத்தையும் வாங்கிக்க சொல்றாரு. இவரும் முகம் தெரியாம ஒரு மாஸ்க் போட்டுட்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட இருக்கிற மொத்த பார்பிக்யூவும் வாங்கிக்கிறாரு. அதனால ஹீரோயினுக்கு நிறையவே லாபம் கிடைக்குது. ஆனா என்ன அதோட டேஸ்ட் தான் ரொம்ப போரா இருக்கு போல. அதை சாப்பிட்டதுமே அசிஸ்டன்டால சுத்தமா சாப்பிடவே முடியல, ரொம்பவே கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவரும் ஒன்னு எடுத்து டேஸ்ட் பண்ணி பாக்குறாரு. அதோட டேஸ்ட் சுத்தமா நல்லாவே இல்லை போல. இருந்தாலும் ஹீரோயினை விட்டு கொடுக்காம இது எல்லாத்தையுமே சாப்பிட்டுதான் ஆகணும்னு சொல்லி அசிஸ்டன்ட் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுடைய பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக இவருடைய ஆட்கள் எல்லாம் ஹீரோயினுடைய கடைக்கு அனுப்பி அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வித்துட்டு இருக்க அந்த பார்பிக்யூ எல்லாம் வாங்கி சாப்பிட சொல்றாரு. அவனுங்களும் ஹீரோ சொன்னாருங்கிறதுக்காக பிடிக்காத அதுவும் நல்லாவே இல்லாத அந்த பார்பிக்யூவை பண்டல் கணக்குல வாங்கி வச்சு திகட்ட தின்னுட்டு இருக்காங்க. இதனால ஹீரோனிக்கு நிறையவே பணம் கிடைக்குது. அவங்க குழந்தைகிட்டையும் பாத்தீங்களா அம்மாவுடைய சமையல் உங்களுக்கு தான் பிடிக்கல, என்னுடைய சமையல் பிடிச்சி எப்படி எல்லாம் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு பெருமை பேத்திட்டு இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. ஹீரோயின் அவங்க குழந்தைங்க கூட அவங்க வீட்டில் இருக்கும் போது அவங்கள தேடி அந்த ஜியாவுடைய ஆட்களும் வராங்க. அவங்க பெர்மிஷன் இல்லாம வீட்டுக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம ஹீரோயின் கிட்ட வந்து எவ்வளவு திமிரு இருந்தா நீ ஹீரோவையே செடியூஸ் பண்ணிருப்ப, இதுக்கப்புறமும் இந்த சிட்டில நீயும் உன் குழந்தைங்களும் இருக்கவே முடியாது, இப்பவே இங்க இருந்து நீ காலி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. ஏன்டி உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இருக்காதா? ஹீரோ தான் நீ வேணான்னா அன்னைக்கு ஏன் கிட்ட வந்தாரு, அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக இங்க இருந்து கிளம்பி ஆகணும்? ஒருவேளை உனக்கு அப்படியும் ப்ராப்ளம் வந்தா அதை போய் நீ ஹீரோ கிட்ட பேசிக்கோ, அதை விட்டுட்டு எதுக்காக என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? இங்க பாரு எனக்கு உங்ககிட்ட பேசினா டைம் இல்லை, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவளை இக்னோர் பண்றாங்க. உடனே இந்த சியா குழந்தைங்களுக்கு வச்சிருந்த சாப்பாடு எடுத்து கீழே தட்டி விட்டுட்டு அவங்க கழுத்தை பிடிச்சு நெரிச்சு எவ்வளவு திமிரு இருந்தா என்கிட்ட இந்த அளவுக்கு பேசிட்டு இருப்ப, நீயும் உங்களுடைய இந்த டேஷ் குழந்தைங்களும் இந்த சிட்டியை விட்டு போக மறந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆனாலும் அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு குழந்தைங்க உயிரை பறிச்சிரும்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. அண்ட் இந்த பக்கம் குழந்தைங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சி ஹீரோடைய பேரண்ட்ஸ் 2 பேருமே குழந்தைங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமா பேர குழந்தைங்களை பார்க்க போகும்போது சும்மா போக கூடாது இல்லையா, அதனால குழந்தைங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அவங்க 2 பேரும் அலறிட்டு இருக்காங்க. எங்களை யாரோ புலி பண்றாங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி அடுத்த செகண்டே டிரைவர் கிட்ட சொல்லி காரை ஃபாஸ்டா டிரைவ் பண்ண சொல்றாரு. உடனே ஹீரோக்கும் கால் பண்ணி குழந்தைங்களை கண்டுபிடிச்சாச்சு, இப்போ குழந்தைங்களை யாரோ புலி பண்ணிட்டு இருக்காங்களா, சீக்கிரம் வான்னு சொல்லும் போது அவருமே அங்க ஃபாஸ்டா வந்துட்டு இருக்காரு. எங்க குழந்தைங்களும் ஹீரோடைய அப்பா கிட்ட ஸ்மார்ட் வாட்ச் மூலியமா தான் பேசியிருப்பாங்க, அதை பிடிங்க இந்த சியா கீழே போட்டு உடைச்சிடறா. அது மட்டும் இல்லாம குழந்தைங்களை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இவ பண்ற டார்ச்சரால ஹீரோயின் ஒரு கட்டத்துக்கு மேல இப்போ என்ன உனக்கு, நான் ஹீரோ கிட்ட பேசக்கூடாது பழகக்கூடாது அவ்வளவுதானு சொல்லிட்டு அவங்க போனை எடுத்து ஹீரோக்கு கால் பண்ணி இதுக்கப்புறம் என்னால உங்ககிட்ட வேலை பார்க்க முடியாது, நான் வேலையை ரிசைன் பண்ணிடுறேன், அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமும் நம்ம என்னைக்குமே மீட் பண்ணிக்கவே தேவையில்லைன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. பக்கத்துல குழந்தைங்க கத்துற சத்தம்லாம் வேற ஹீரோக்கு கேக்குது. அதனால ஹீரோயின் ஏதோ ப்ராப்ளத்தெல்லாம் இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. உடனே அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க போயிட்டு குழந்தைங்களை பார்த்து கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லும் போது அவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. என் வீட்டுக்கு மருமகனா அது என்னைக்குமே என்னுடைய பேர பசங்களுடைய அம்மா மட்டும்தான், உன் இஷ்டத்துக்கு வேற எந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தாலும் நாங்க மருமகளா ஏத்துக்க மாட்டோம், இப்பவே வான்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. ஒரு வழியா எங்க ஹீரோடைய அம்மா அப்பா ஹீரோயின் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கும் வந்துடுறாங்க. தான் பேர குழந்தைங்களையும் பாத்துடுறாங்க. அவங்கள பார்த்ததுமே ஆன்டின்னு சொல்லிட்டு இந்த ஜியா பக்கத்துல வருவாளா, அவ கண்ணத்திலே பலார்னு ஒன்று வச்சு உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் பேர பசங்களே புலி பண்ணிருப்பேன்னு கேட்க அவளுக்கு எதுவுமே புரியல. ஆண்டி நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இவங்க போயிட்டு உங்க பேர பசங்களா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. யார்டி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கா, நாங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோமா, இவங்க 2 பேரும் என்னுடைய பேர பசங்க, இதுக்கப்புறம் நீ பேசுன உன் வாயை கிழிச்சிருன்னு சொல்லிட்டு குழந்தைங்க கிட்ட போயிட்டு பயப்படக்கூடாது, அதான் தாத்தா பாட்டி நாங்க வந்துட்டோம்ல, இதுக்கப்புறம் யாராலையும் உங்களை புலி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களை கேர் பண்ணிக்கிறாங்க. உடனே இந்த சியாவும் ஹீரோடைய அம்மா காலில் விழுந்து நான் பண்ணது தப்பு தான், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. குழந்தைங்க கண்ணை செவ்வற அளவுக்கு அடிச்சிருக்கா, உனக்குலாம் மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பாவோ அவளை அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்றாரு. தென் அவ்வளோ அங்கேருந்து போயிடுறா. இவங்களும் ஹீரோனி கிட்ட இத்தனை வருஷமா இந்த 2 குழந்தைங்களையும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்ப, இதுக்கப்புறமும் நீ கஷ்டப்படக்கூடாது, நாங்க தான் இந்த குழந்தைங்களுடைய தாத்தா பாட்டின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த ரிப்போர்ட்டையுமே கொடுக்குறாங்க. இவங்களும் அதை வாங்கி பாக்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு, அந்த அதிர்ச்சியில மயக்கம் போட்டே விழுந்துடுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க. குழந்தைங்க 2 பேரும் அவங்க தாத்தா பாட்டி கூட வீட்டில் தான் இருக்காங்க. ஹீரோயினுக்கு வீடியோ கால் தான் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. குழந்தைங்கெல்லாம் காமிச்சிட்டு அதோட கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணுமா, இதோ உனக்காக நான் சிக்கன் சூப்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது தெரிஞ்சு அவங்கள பார்க்க தான் வந்திருக்காரு. உடம்பு இப்போ நல்லா தான் இருக்கு, உனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள கேஸ் பண்ணி அவர் மனசுல இருக்கிற அவருடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் வெளிப்படுத்துறாரு. இந்த பக்கம் ஹீரோடைய அம்மாவும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ அங்க இருக்கிறது தெரியாம அவருக்கு கால் பண்ணி நீ உங்ககிட்ட வேலை பார்த்துட்டு இருக்க அந்த வெயிட்டர்ஸ் போனதுக்காக தானே என் பேர குழந்தைங்களோட அம்மாவை இக்னோர் பண்ணிட்டு இருக்க, இல்லனா குழந்தைங்க கிடைச்சோ என் நேரத்துக்கு நீ வந்து பார்க்காம இருந்திருப்பியா, நீ என்ன பண்ணாலும் சரியா அந்த பொண்ணை நாங்க மருமகளா ஏத்துக்க மாட்டோம், எங்க பேர குழந்தைங்களோட அம்மாவை மட்டும் தான் நாங்க மருமகளா ஏத்துப்போம்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. சோ 2
2 பேருமே சொல்ற அந்த பொண்ணு ஹீரோயின் தாங்கிறது இன்னுமே 2 பேருக்கும் தெரியாம தான் இருக்கு. கரெக்டா ஹீரோடைய அம்மாவும் ஃபோன் பேசிக்கிட்டே அந்த இடத்துக்கு வரதுக்குள்ளேயே இன்னொரு லிஃப்ட் வழியா ஹீரோ இறங்கி போயிடுறாரு. இங்க கட் பண்ண அடுத்ததா வீட்ல தான் காமிக்கிறாங்க. குழந்தைங்களை பார்க்க ஹீரோவும் வீட்டுக்கு வந்திருக்காரு. அங்க ஹீரோவை பார்த்ததுமே குழந்தைங்க 2 பேரும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாங்க. சோ ஹீரோவும் குழந்தைங்க பக்கத்துல வந்து உட்காந்து நான் தான் அவனுடைய அப்பான்னு சொல்லி அவங்கள டச் பண்ணவும் அவர் கையை தட்டி விட்டு டச் கூட பண்ண விட மாட்டேங்கிறாங்க. நீங்க தான் எங்க அப்பானா எதுக்காக இத்தனை வருஷமா எங்களையும் எங்க அம்மாவையும் விட்டுட்டு போனீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்காங்க. பாருங்க அப்பா பண்ணது தப்பு தான், இதுக்கப்புறம் நான் அவங்கள எங்கேயும் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்த ட்ரை பண்ணவும் அப்போ கூட அவங்க காம்ப்ரமைஸே ஆக மாட்டேங்கிறாங்க. எங்க அம்மாவை நீங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டதா நாங்க உங்களை அப்பான்னு ஏத்துப்போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கும் போது ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவரு மனசுல ஹீரோயின் தானே இருக்காங்க. ஹீரோயினை தான் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்டிருப்பாரு. இப்போ குழந்தைங்க வேற இந்த மாதிரி கேட்கவும் இவங்க அம்மாவை எப்படி மேரேஜ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதுதான் சான்ஸ்ன்ட்டு ஹீரோடைய அப்பாவும் குழந்தைங்க கேட்கிறாங்களா பதில் சொல்லுடா, இப்போ எதுக்கு நீ இந்த அளவுக்கு தயக்கம் காட்டுற? ஏன் இவங்க அம்மாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டா உனக்கு என்னடா பிரச்சனை? எத்தனை வருஷமா 2 குழந்தைங்களையும் ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கா. இதுக்காகவே நீ அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோவை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்பா நீங்க என்ன வேணா ஃபோர்ஸ் பண்ணலாம், ஆனா என்னுடைய ஃபீலிங்ஸ் உங்களால ஃபோர்ஸ் பண்ண முடியாது. எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னை பத்தி புரிஞ்சிக்கவே மாட்டீங்களான்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்க. என்னடா நானும் பார்த்துட்டு இருக்கோம், ரொம்ப தான் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்க. எங்க பாரு நாங்க சொல்றேன், எங்க பேர பசங்களுடைய அம்மா மட்டும் நீ மேரேஜ் பண்ணிக்கலனா நீ எனக்கு மகனே கிடையாது. இந்த மொத்த சொத்துக்கும் நீ வாரிசே கிடையாது. எல்லாத்தையும் என் பேர பசங்களுக்கே எழுதி வச்சிருவேன். அதோட இதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டுல கூட இடம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிச்சு வீட்டை விட்டு வெளில துரத்தி விட்டுறாரு. இந்த குட்டி பசங்களும் மாஸ்டரை தாத்தா துரத்தி விட்டான்னு சொல்லிட்டு ஜாலியா ஃபன் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. பக்கத்துல நிக்கிற ஹீரோடைய அசிஸ்டண்டோ என்ன பாஸ் உங்க நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவன் வர பார்த்தா இதுக்கு ஹீரோவை கடுப்பேத்திட்டு இருக்கான். நீ ஃபர்ஸ்ட் வாயை மூடு, இவங்களை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. எங்கே கட் பண்ணால் நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க போல். அதுவும் 5 வாரங்களாம், மறுபடியும் அவங்க வயிற்றுல ட்வின்ஸ் பேபியா. இதெல்லாம் டாக்டர் சொல்லி ரிப்போர்ட் கொடுக்க ஹீரோயினுக்கு தலையே சுற்றுற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி 2 குழந்தைங்கள பெற்று என்னால் வளர்க்க முடியல, கஷ்டப்பட்டு வளர்த்துட்ருக்கேன். இதில் இன்னும் வேற 2 குழந்தைங்களா? என் பாடி என்ன மாதிரியான பாடியாக இருக்குமோ தெரியலையே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே போகிறாங்க. இது எல்லாத்தையும் அந்த ஜியாவும் கேட்டுட்டு தான் இருக்கா. ஆக்சுவலி ஹீரோயின் ஹீரோ கூட தான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்கிறது இவளுக்கு தெரியாது இல்லையா. அதனால வேற யாரு கூட தான் ஹீரோயின் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கான்னு சொல்லிட்டு அவங்கள தப்பாக நினச்சி மறுநாள் எப்போதும் போல ஹீரோயினா அவங்க வேலைக்காக வரும்போது இந்த ஜியா இருக்கா இல்லையா, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்த ஹீரோயின் ரொம்பவே கேவலமான பொண்ணு, ஆல்ரெடி இருக்கிற இவளுடைய குழந்தைங்களுக்கே அப்பா யாருங்கிறது இன்னும் தெரியல, இதுல இப்ப வேற பிரெக்னெண்டா இருக்கா, இப்ப இருக்கிற குழந்தையும் ட்வின்ஸ் பேபின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி ஹீரோயினை ரொம்பவே கேவலப்படுத்தி பேசிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினும் கோவப்பட்டு இந்த குழந்தைக்கு அப்பா இல்லைன்னு யார் சொன்னது, என் குழந்தையோட அப்பா யார் தெரியுமான்னு ஹீரோடைய பேரை தான் சொல்ல வராங்க. அதுக்குள்ளே இவ முந்திக்கிட்டு என்ன ஹீரோ தான் சொல்ல வரியா, நீ சொல்றதை நம்புறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது, அதோட வேற யாருடைய குழந்தையோ வயிற்றுல சுமந்துக்கிட்டு ஹீரோடைய பேரை வைக்க பாக்குறியான்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்பவே அசிங்கப்படுத்துறா. அதை கேட்ட எல்லாரும் ஹீரோயினை ரொம்பவே தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு கேவலமான பொண்ணு கூட எல்லாம் எங்களால வேலை பார்க்க முடியாது, இவ இந்த ஹோட்டல்ல வேலை பார்த்தானா இந்த ஹோட்டலுக்கு தான் கெட்ட பேருன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெளியில போக சொல்றாங்க. எப்படியே எல்லாரும் சேர்ந்து ஹீரோயினை திட்டிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. வந்தவர் நேரா அந்த ஜியா கிட்ட தான் வந்து நான் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், ஹீரோயின் கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்க கூடாதுன்னு வார்ன் பண்ணல, அதை மீறியும் நீ ஹீரோயினை புள்ளி பண்றனா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு அவளை திட்டிட்டு இருக்காரு. எங்க பாருங்க இச்சா, நீங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க, இது எல்லாமே உங்களுக்காக தான். இவ என்ன பண்ணா தெரியுமா, இவ பண்ண விஷயத்த மட்டும் நான் சொன்னேன்னா நீங்களே இவளை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுவீங்கன்னு சொல்லும் போது என்ன பண்ணான்னு ஹீரோ கேட்கிறாரு. இவ இவ்வளவு நாளா உங்களை அப்ரோச் பண்ணதெல்லாம் எதுக்காக நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்காக தான். உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு ஆசைப்பட்டு வேற யாருடைய குழந்தையவோ வயிற்றுல சுமந்துக்கிட்டு அதுக்கு உங்க பேர் யூஸ் பண்ண பார்த்தா, நல்ல வேலையா நான் தான் அதை கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் நல்லதுதான் பண்ணியிருக்கேன். இவ பிரெக்னெண்டா இருக்கா, நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் காமிக்கிறா. அவரும் அதை வாங்கி பாக்குறாரு. இன்னையோட இந்த ஹீரோடைய கதை முடிஞ்சதுன்னு சொல்லி இவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா. அவருக்கு ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் பயங்கர ஹாப்பியா ஆயிடுறாரு. உடனே அவருடைய அசிஸ்டன்ட் கூப்பிட்டு இங்க இருக்கிற இந்த கிரவுட் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணுன்னு சொல்ல அவருமே எல்லாரையும் அனுப்பி விட்டுறாரு. ஹீரோயினும் அங்க இருந்து போகலன்னு பார்க்கும்போது அவங்க கையை பிடிச்சி இழுத்து அவங்கள அப்படியே ஹக் பண்ணி பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இது என்னுடைய குழந்தை தானா, எதுக்காக என்கிட்ட இதை பத்தி சொல்லவே இல்லைன்னு கேட்கவும் நானே ஆல்ரெடி 2 குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறேன், இதுல இந்த குழந்தைங்களை வர வளர்க்க பணத்துக்கு என்ன பண்றதுன்னு கேட்கவும் அவ்வளவுதானா 20 நிமிஷம் சொல்லிட்டு ஒரு போன் எடுத்து ஹீரோயின் போனுக்கு பணத்தை சென்ட் பண்றாரு. இது குழந்தைக்கு பால் வாங்க கூட பத்தாதுன்னு சொல்ல அவ்வளவுதானு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு அமௌண்ட்டை சென்ட் பண்றாரு. இது குழந்தைங்களோட எஜுகேஷன் கூட பத்தாதுன்னு சொல்ல மறுபடியும் ஹீரோடைய போனுக்கு பணத்தை சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. மிஸ்டர் ஈச்சன், இதுல என்ன தெரியுது நீங்க சரியான டாமினரிங் பர்சன், ஆனா பணம் எதுக்குமே தீர்வாகாதுன்னு சொல்லும் போது அது எனக்குமே நல்லாவே தெரியும், நானும் ஜஸ்ட் சும்மா விளையாட்டுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணேன். ஆக்சுவலி நான் அனுப்பின இந்த பணத்தை வச்சு ஜஸ்ட் உன்னுடைய உடம்பை மட்டும் நீ கேர் பண்ணிக்கோ, மற்ற எல்லா பிரச்சனையும் என்கிட்ட விட்டுரு,
நம்மளுடைய இந்த குழந்தையவும் உனக்கும் நானே ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் ஹீரோடைய வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் அவங்க அப்பா பக்கம் தான் வந்திருக்காரு. அவங்க அப்பாவும் ஹீரோ கிட்ட நான் உன்னை வர சொன்னதுக்கு ரீசனே இன்னும் 3 நாளையில் நம்ம வீட்டில் ஃபேமிலி ரீயூனியன் பார்ட்டி வைக்கிறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பார்ட்டியில் எல்லாரும் முன்னாடியும் குழந்தைங்களுடைய அம்மாவை தான் இந்த வீட்டுடைய மருமகளாக டிக்ளேர் பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு. அதை கேட்டு ஹீரோவும் கோவப்பட்டு இருக்காரு. எதுக்குப்பா என்னுடைய ஃபீலிங்ஸை நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா? என்னால் நீங்கள் சொல்கிற அந்த பொண்ணை கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்க முடியாது, எனக்கு வேற ஒரு பொண்ணை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோடைய அப்பாவுக்கு அதை கேட்டு பயங்கரமாக கோவம் வருது. இத்தனை வருஷமா உன்னுடைய இந்த குழந்தைங்களை சுமந்து அந்த பொண்ணை தனியாக இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா, ஆனால் உன்னால் அவளை மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ற, நீலாம் ஒரு மனுஷனான்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி கண்ணாப்பிலன்னு திட்டிட்டு இருக்காரு. உடனே ஹீரோவும் ஹீரோனுடைய பிரெக்னன்சி ரிப்போர்ட்டை காட்டி இங்க பாருங்க, நான் சொல்ற இந்த பொண்ணுமே என்னுடைய குழந்தைய அவன் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா, அதுவும் ட்வின்ஸ் பேபிஸ் வர. இந்த நிலைமையில இவளுக்கு நான் ரெஸ்பான்சிபிள் எடுக்காம அவளை எப்படி நான் விட்டுட்டு வரதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோடைய அப்பாவா அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்துட்டு இதெல்லாம் நீ உண்மை நினைச்சிட்டு இருக்கியா? பணம் கொடுத்தா இந்த மாதிரி எத்தனை ரிப்போர்ட் வேணாலும் கொடுப்பாங்க, எனக்கு என்னமோ அந்த பொண்ணை பணத்துக்கு ஆசைப்படுதா உன்னை ஏமாத்திட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்னு சொல்லவோ, அப்பா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நீங்க நினைக்கிற மாதிரியான பொண்ணு அவ கிடையாது, நான் உண்மையா தான் அவளை லவ் பண்றேன், அவளுமே என்ன உண்மையா லவ் பண்றான்னு ஹீரோவை எவ்வளவோ சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவ உண்மையா இருக்காளா பொய்யா இருக்காளான்னு நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்லி இவன் இவ்வளவு நேரம் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தா அந்த பொண்ணுக்கு கால் பண்ணான்னு சொல்ல அவருமே கால் பண்ண போறாரு. உடனே ஹீரோவும் வேணான்னு சொல்லி ஸ்டாப் பண்ண போகும்போது உடனே ஹீரோடைய அப்பா அங்க இருக்கிற வேலையாட்களை சொல்லி ஹீரோவை பிடிச்சிக்க சொல்றாரு. அவங்களும் எல்லாரும் வந்து ஹீரோவை பிடிச்சிக்க அசிஸ்டன்டும் ஹீரோனிக்கு தான் கால் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அட் த சேம் டைம் இந்த பக்கம் ஹீரோனி தான் காமிக்கிறாங்க. தான் பிரெக்னெண்டா இருக்காத ஹீரோடைய அம்மா கிட்டயுமே சொல்றாங்க. அதை கேட்கும் போது ஹீரோடைய அம்மாவுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எல்லாமே என் உதவக்கிற பையனாலதான், அவ மட்டும் முன்னாடியே உன்னை கண்டுபிடிச்சிருந்தானா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது, இந்நேரத்துக்கு நீ என் வீட்டு மருமகள் ஆகியிருப்பேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நிலைமையில கூட ஹீரோயினை விட்டு கொடுக்காம நீ என் வீட்டுக்கு மருமகளா ஆகாட்டியும் பரவாயில்ல, எனக்கு நீ ஒரு நல்ல மகமாதர் தாமா, என்னுடைய சப்போர்ட் உனக்கு என்னைக்குமே இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அசிஸ்டன்ட் நம்பர்ல இருந்தா ஹீரோயினுக்கு கால் வருது. இவங்களும் கால் அட்டன் பண்ணி பேசும்போது அந்த பக்கத்துல இருந்து ஹீரோடைய அப்பா தான் பேசுறாரு. நான் ஈச்சனுடைய அப்பா பேசுறேன், என்ன என் பையனுடைய குழந்தைய சுமந்துட்டு இருக்கேன்னு கேட்கும்போது அவங்களுமே ஆமா அங்கிள் நான் பிரெக்னெண்டா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்க கிளம்பிருக்கீங்க, உன்ன மாதிரி நான் 1000 பேரை பார்த்திருக்கேன், என்ன உனக்கு வேணுங்கிறது பணம் தானே, பணத்துக்காக தானே இந்த மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது அவங்களும் எதுவுமே பேசாம அமைதியா தான் இருக்காங்க. உடனே ஹீரோடைய அம்மா தான் போனை பிடிங்கி இந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா, எவ்வளவு தைரியம் தான் இந்த பொண்ணை நீ மிரட்டியிருப்ப, ஒழுங்கா உன் பையன் கிட்ட சொல்லி மேரேஜுக்கான ப்ரொபோசலை கொடுத்து இவளை மேரேஜ் பண்ணிக்க சொல்லு, அப்படி இல்லாம நீயும் உன் பையனும் ரெஸ்பான்சிபிலிட்டில இருந்து தப்பிச்சு போகலான்னு பாத்தீங்கன்னா உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறதை கேட்கும் போது ஹீரோடைய அப்பாவுக்கும் என்ன இந்த குரல் ரொம்பவும் பரிச்சயமான குரல் மாதிரி இருக்கு, தினமும் கேட்ட குரல் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. இதுல அவங்க வேற ரொம்ப ஓவரா பேசுறாங்களா, அதுல கோவம் வந்து போனை கீழே போட்டு உடைச்சிடாரு. பாத்தியாடா இதுதான் நீ சொன்ன அந்த நல்ல பொண்ணா, அந்த பொண்ணுடைய அம்மாக்காரியே இந்த அளவுக்கு பஜாரி மாதிரி பேசுறானா அந்த பொண்ணு எந்த அளவுக்கு பேசுவா, கண்டிப்பா இந்த மாதிரி பொண்ணுலாம் நம்ம குடும்பத்துக்கு சரி வர மாட்டா, நீ நம்ம குழந்தைங்களுடைய அம்மாவே மேரேஜ் பண்ணிக்கன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோவும் கண்டிப்பா முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் பிடிவாதமா இருக்க, முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை நம்ம குழந்தைங்களுடைய அம்மா கிட்ட நீ பேசி பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணி கொடுக்குறாரு. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயின் தான் பேசுறாங்கன்னு தெரியாமலையே நான் ஏச்சன் பேசுறேன், என்னால உங்களை மேரேஜ் பண்ணிக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி எனக்கு 2 குழந்தைங்க இருக்கு, அது மட்டும் இல்லாம எனக்கு வேற ஒரு பொண்ணையுமே பிடிச்சிருக்கு, நான் அவளை தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன், வேணும்னா உங்களுக்கு உங்க குழந்தைக்கே சேர்த்து காம்பன்சேஷனா எவ்வளவு வேணுமோ பணம் வாங்கிக்கோங்கன்னு சொல்ல அதை கேட்டு ஹீரோயினை கோவப்பட்டு போனை வச்சிடறாங்க. இந்த ஈச்சன் நேத்து வரைக்கும் எப்படி பேசினா ஆனா இப்போ அவங்க அப்பா பேச்சை கேட்டுட்டு மாத்தி பேசுறானேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருந்தா ஹீரோடைய அம்மா தான் என்னம்மா என்னாச்சுன்னு கேட்கும் போது என்ன அவனால மேரேஜ் பண்ணிக்க முடியாதா, வேணும்னா காம்பன்சேஷனா பணம் வாங்கிக்கோன்னு சொல்றான்னு சொல்லவோ அதை கேட்டு அவங்க பயங்கரமா கோவப்படுறாங்க. நினைச்சேன் அவன் அப்பா அப்படி வாய்க்கிலேயே பேசும்போதே நினைச்சேன் பையனும் அவன மாதிரி தான் இருப்பான்னு, அவன் குடும்பமே சரியான ஏமாத்துக்கார குடும்பமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, என் பையன் ஏற்கனவே இருந்த 2 குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது, இப்போ அவன் வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்க இந்த குழந்தைங்களுக்கும் அப்பாவா இருப்பான், நான் அதுக்கு கேரண்டின்னு சொல்லி ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. ஸோ ஹீரோடைய 2 பசங்க அவங்க அம்மா அப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜாலியா இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஹீரோ தான் வந்து டோரை நாக் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவங்க அப்பா தான் வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாரு. ஆனால் ஹீரோ மட்டும் உள்ளே சேர்க்கல. எங்கப்பா வந்தா, உனக்கு இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இடமே கிடையாது, குழந்தைங்களுடைய அம்மா கிட்ட ஃபோனில் என்ன சொன்னா அவளை மேரேஜ் பண்ணிக்க முடியாது தானே, இதுக்கப்புறம் மொத்த ப்ராப்பர்ட்டியும் பேர பசங்களுக்கு தான், உனக்கு எதுவுமே கிடையாது, உன்னை மட்டும் நான் உள்ள விட்டேன்னா என் மருமக என் மேலே ரொம்பவே கோவப்படுவான், வேணும்னா நாளைக்கு நடக்க போகிற ரீயூனியன் பார்ட்டிக்கு வா, பார்ட்டியில் வச்சு எல்லாரும் முன்னாடியும் அவளை உன்னுடைய மனைவியை ஏற்றுக்கட்டினா நான் வேணா உன்னை பையனை ஏற்றுக்கிறேன், அப்படி இல்லைன்னா நீ எனக்கு பையனே கிடையாது போடான்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி வெளியில தள்ளிட்டு கதவை போய் லாக் பண்ணிக்கிறாங்க. உள்ள போனா ஹீரோயினோ யார் அங்கிள் வெளியிலன்னு கேட்கும்போது அது ஒண்ணும் இல்லம்மா, பாவம் யாரோ பிச்சைக்காரங்க பிச்சை கேட்டு வந்தாங்க, அதனால தான் 5-10 போட்டு அனுப்பி விட்டேன்னு சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. எங்க ஹீரோவும் ஹீரோயினுக்கு கால் ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆனா ஹீரோயினுக்கு கால் ரீச் ஆக மாட்டேங்குது. ஏன்னா ஹீரோயின் கோவப்பட்டு ஹீரோடி நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயினும் அவங்க வீட்டுல பார்ட்டி நடக்க போறதில்ல, பார்ட்டிக்கு ட்ரெஸ் தான் சூஸ் பண்ண வந்திருக்காங்க. ஆல்ரெடி ஹீரோவும் ஹீரோயினை காணாம தான் தேடிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ஹீரோயின் இங்க வந்திருக்காங்கன்னு இன்ஃபர்மேஷன் கிடைக்கவும் அடுத்த செகண்டே ஹீரோயினை தேடி தான் வராரு. அவங்க கிட்ட வந்து
எதுக்காக நான் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறேன், எதுக்காக என்ன இந்த அளவுக்கு இக்னோர் பண்ணுறேன்னு கேட்கவும், போது நிறுத்துங்க, இதுக்கப்புறம் நான் உங்களை பார்த்து ஏமாற மாட்டேன், என் குழந்தைங்கள நானே வளர்த்துக்கிறேன், என் குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நீங்கள் சொன்னபடியே யாரை வேணாலும் மேரேஜ் பண்ணிக்கோங்க, எனக்கும் எந்த கவலையும் கிடையாது, ஏன்னா நானும் ஆல்ரெடி என் குழந்தைங்களுடைய அப்பாவை கண்டுபிடிச்சிட்டேன், அவரை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், ஸோ இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நம்ம மீட் பண்ணிக்கவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மறுநாள் காமிக்கிறாங்க, ஹீரோ அவங்க அப்பாவை மீட் பண்ணதான் அவருடைய வீட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ இன்னைக்கு தான் அவங்க ஃபேமிலியோடைய ரீயூனியன் பார்ட்டியா. இன்னைக்கு நடக்க போற பார்ட்டியில குழந்தைங்களுடைய அம்மாவை மனைவியை ஏத்துக்கிட்டு எல்லாரும் முன்னாடியே அவளை நீ மேரேஜ் பண்ணிக்கணும், உனக்கு வேற ஆப்ஷனே இல்லை, இதை நீ பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மா அப்பா 2 பேருமே ஹீரோ பிடிச்சி கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோவும் கண்டிப்பா என்னால முடியாது, நான் எனக்கு பிடிச்ச பொண்ணதான் மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஓடி வந்து ஹீரோயின் இங்க தான் இருக்காங்கன்னு சொல்றாரு. அதை கேட்டதுமே ஹீரோ ஓடி போய் பாக்குறாரு, அங்க ஹீரோயினும் நின்றுட்டு இருக்காங்க. அங்க ஹீரோயினை பார்த்த சந்தோஷத்துல ஓடி வந்து அவங்க கையை பிடிச்சி ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோனுடைய 2 வாழை பசங்களும் ஓடி வந்தா எங்க அம்மாவை புலி பண்றீங்களா, நகர்ந்து போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி தள்ளி விடுறாங்க. இப்படி குழந்தைங்க ரெண்டும் ஹீரோயினை போய் அம்மான்னு சொல்றதை கேட்கும் போது ஹீரோவுக்கு பயங்கரமான ஷாக்கிங்கா இருக்கு. அப்போ நீ தான் என் 2 குழந்தைங்களுக்கும் அம்மாவா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ தான் அந்த ரூம்ல என் கூட ஸ்டே பண்ணதான்னு கேட்க, அதை கேட்கும் போது ஹீரோயினுக்கும் அப்பதான் ஹீரோ தான் அந்த பர்சனுங்கிறதும் புரியுது. ஸோ ஃபைனலா எல்லாருக்குமே அந்த 2 குழந்தைங்களுக்கும் இப்போ ஹீரோயின் வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்க இந்த 2 குழந்தைங்களுக்கும் ஹீரோ தான் அப்பாங்கிறதும் தெரிய வருது. உண்மை தெரிஞ்சு மொத்த ஃபேமிலியும் பயங்கர சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்க ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட வந்து மேரேஜுக்கான ப்ரொபோசலையும் கொடுக்குறாரு. அதுக்கு அவங்களுமே ஓகே சொல்ல எப்படியோ ஒரு சூப்பரான எண்டிங்கோட இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. ஸோ எனக்கு இந்த ட்ராமா ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஐம் ஷூர் கண்டிப்பா உங்களுக்கும் இந்த ட்ராமா ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல ட்ராமாஸை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவோட சீக்கிரமாவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.